காசா, லெபனான், ஏமன் தொடங்கி தற்போது ஈரான் வரை நீண்டு கொண்டே செல்கிறது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நாடுகளின் எண்ணிக்கை. இதனால் இஸ்ரேல் பெற்றது என்ன, இழந்தது என்ன என்பதை டிகோட் பகுதியில் பார்க்கலாம். டிகோட் தி வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஈரானின் உள்நாட்டு பாதுகாப்பு தலைமையகத்தை குண்டு வீசி அழித்து விட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய ஆரக் கனநீர் உலையையும் இஸ்ரேல் இராணுவம் தாக்கியது. தாக்குதலுக்கு முன்பாக பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும் கதிர்வீச்சு ஏற்படவில்லை அப்படின்னும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. இதற்கு பதிலடியாக பீஷபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலின் இராணுவத்தின் கட்டளை மற்றும் புலனாய்வு தலைமையகத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகளை ஏவி இருக்கிறது. இதில் அருகில் இருந்த சொரேகா அப்படிங்கிற மருத்துவமனை கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. இந்த நிலையில தான் போரில் குதிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் தெரிவித்திருக்கிறார். அடுத்த வாரம் மிக முக்கியமானது என குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப், ஈரான் தனது அணு ஆயுத உற்பத்தியை முற்றிலுமாக கைவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறாரு. ஆனால் இந்த உத்தரவை ஈரான் ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. ஏன்னா ஏற்கனவே அவங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுத்திருந்தாங்க. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான திட்டத்திற்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் ஈரானுடைய அடுத்த கட்ட நகர்வை பொறுத்து முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற செய்திகளும் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில தான் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஏவுகணை தடுப்பான்கள் குறைந்து வருவதாக ஒரு செய்தி வெளியாகி வருகிறது. அது காசா, லெபனான், ஏமன் அப்படின்னு பல்வேறு நாடுகளுடன் சண்டை செய்து வர்றதுனால இஸ்ரேல் கிட்ட ஏவுகணை தடுப்பான்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதை அறிந்த அமெரிக்கா அதனுடைய பேட்ரியாட் மற்றும் தாட், THAADன்னு சொல்லுவாங்க, தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இஸ்ரேலுக்கு வழங்கியிருப்பதாக தெரிகிறது. இந்த பேட்ரியாட் மற்றும் தாட் இரண்டுமே அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட மேம்பட்ட மொபைல் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளாக இருக்கின்றன. அமெரிக்க இராணுவமும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களிலும் பேட்ரியாட் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. யுக்ரைன் உட்பட அமெரிக்காவின் 18 நட்பு நாடுகளுக்கு இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை வழங்கியிருக்கிறது அமெரிக்கா. தாட் அப்படின்னு சொன்ன இல்லையா, THAAD அப்படிங்கிறது என்னன்னா டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான். இது குறுகிய, நடுத்தர மற்றும் இடைநிலை தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு. பேட்ரியாட்டை விட மிக அதிக உயரத்தில் செயல்படக்கூடியதாக இருக்கும். இதனுடைய சக்தி வாய்ந்த ரெடார் என்ன பண்ணுன்னா 3000 கிலோமீட்டர் வரையிலான ஏவுகணைகளை கண்டறிந்து முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பொருந்தியதாக இருக்குது. அமெரிக்க இராணுவம், தென்கொரியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல முக்கிய நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா இந்த தாட் வான் பாதுகாப்பு அமைப்பை வழங்கி இருக்கிறது. இது மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய கடற்படையும் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவக்கூடிய தொலைதூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்து அழித்து வருகிறது. அமெரிக்க இராணுவம் போர் விமானங்கள் மற்றும் கப்பல்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்குது. அமெரிக்காவின் மிக பிரபலமான நிமெட்ஸ் போர்க்கப்பல் மத்திய கிழக்கை நோக்கி பயணித்து வருகிறது. இதெல்லாமே இந்த போரில் நேரடியாக அமெரிக்கா ஈடுபட போகிறதா அப்படிங்கிற கருத்தை உருவாக்கி வரக்கூடியதாக இருக்கிறது. USS நிமெட்ஸ் கப்பல் 5000க்கும் மேற்பட்ட வீரர்களையும் 60 போர் விமானங்களையும் தாங்கக்கூடிய வல்லமை பெற்றது. நிமெட்ஸ் கப்பல்கள் உலகின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த அணுசக்தி விமானம் தாங்கி கப்பல்களின் வரிசையில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. டீசல் அல்லது பிற எரிபொருட்களை பயன்படுத்தாமல் 2 அணு உலைகள் மூலமாக இயக்கப்படக்கூடிய கப்பல்கள் தான் நிமெட்ஸ் கப்பல்கள். இதனால் இவற்றுக்கு 25 ஆண்டுகள் வரை எரிபொருள் நிரப்ப தேவையில்லை. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கும்போது எரிபொருளுக்கு எங்கே செல்வது அப்படிங்கிற அந்த கவலையெல்லாம் இல்லாமல் இந்த கப்பல்கள் செயல்படும். கப்பல் மட்டும் இல்லை, KC-135S மற்றும் KC-46S உள்ளிட்ட விமானங்களை ஏற்கனவே அமெரிக்கா மத்திய கிழக்கிற்கு அனுப்பிவிட்டது. இப்போ இந்த KC-135S அப்படிங்கிறது டேங்கர் கார்கோ மாடல் 135 அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்காவினுடைய விமானப்படையில் சேவையாற்றி வரக்கூடிய இந்த விமானங்கள் வான்வழி எரிபொருள் நிரப்பும் தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கின்றன. அதேபோல் F-22 மற்றும் F-35 ஸ்ட்ரைக் விமானங்களும் இஸ்ரேலுக்கு உதவி செய்ய புறப்பட்டிருக்கின்றன. இதெல்லாமே அமெரிக்காவினுடைய விமானங்கள். இவை இஸ்ரேலுக்காக ஆதரவாக புறப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா எடுத்து வரக்கூடிய இந்த நடவடிக்கை வழக்கமான நகர்வு அல்ல அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய
முக்கியமான அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. அதே போல் போர் நிபுணத்துவம் பெற்றவர்கள்லாம் பார்க்குறாங்க. இந்த நகர்வு எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு நகர்வு அல்ல இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. மாறாக ஈரானுக்கு எதிராக தனது தயார் நிலையை தெளிவுபடுத்துவதாகவே அமெரிக்காவுடைய இந்த செயல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்குது.